திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 250 திரு ஆலவாய் காண்டம் கீரனை கரையேற்றிய படலம் பகுதி 7. நக்கீரதேவ நாயனார் பொற்றாமரை தீர்த்த குளத்தில் அமிழ்ந்தபடியே கைலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி பாடினார் என்று பார்த்தோம். பின்னர் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தம் திருக்கரம் கொடுத்து அப்பொற்றாமரை தீர்த்தத்திலே இருந்து நக்கீரரை கரையேற்றியவுடன் சிவபெருமானின் திருவருளை போற்றி போற்றி கலிவெண்பா என்ற பிரபந்தத்தை பாடியருளினார் என்றும் பார்த்தோம். அடுத்ததாக நக்கீரதேவ நாயனார் கோபப்பிரசாதம் என்ற பிரபந்தத்தை பாடியருளுகின்றார். அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் அடுத்த திருப்பாடலில். அலந்தனேன் அடியனேற்கு அருள் அருள் என்னா கோவமும் பிரசாதமும் குறித்து உரை பணுவல் பூ அலங்கலால் பரனையும் பங்கில் அங்கையர்கட் பூவை தன்னையும் முறை முறை போற்றி என்று ஏத்தா என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல். ஐயோ வருந்தினேன் அடியேனுக்கு அருளாய் அருளாய் என்று எம்பெருமானின் கோபத்தையும் பிரசாதத்தையும் குறித்து கூறும் நூலாகிய ஒலி அமைந்த மாலையாகிய அப்பிரபந்தமாகிய பாமாலையால் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளையும் அக்கடவுளுக்கு இடபாகத்தில் அமர்ந்த அங்கையர்கண் அம்மையாரையும் முறை முறையாக போற்றி துதிக்கின்றார் நக்கீரதேவ நாயனார். அப்படி நக்கீரதேவ நாயனார் போற்றி துதித்த பிரபந்தம் கோபப்பிரசாதம். இதுவும் 11ஆம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே என்று ஆரம்பிப்பது கோபப்பிரசாதம். அதற்கு ஏற்ப ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் ஐயோ வருந்தினேன் அடியேனுக்கு அருளாய் என்று நக்கீரதேவ நாயனார் பாடியருளுகின்றார் என்று பாடப்பட்ட விதத்தை நமக்கு நன்கு எடுத்து காட்டுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இனி அந்த பிரபந்தம் பின்வருமாறு. ஸ்ரீ நக்கீரதேவ நாயனார் அருளிய 11ஆம் திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய கோபப்பிரசாதம். திருச்சிற்றம்பலம். தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே வெண்திரை கருங்கடல் மேல் துயில் கொள்ளும் அண்டவாணனுக்கு ஆழி அன்று அருளியும் உலகம் மூன்றும் ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வான்சிரம் அறிந்தும் காணவேடுவன் கண்பறிந்து அப்ப வானநாடு மற்றவர்க்கு அருளியம் கடிபடி பூங்கனை காமனார் உடல் பொடிபட விழித்தும் பூதலத்து இசைந்த மானுடனாகிய சண்டியை வானவன் ஆகியும் மறிகடல் உலகின் மண்ணுயிர் கவரும் கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவனாகியும் கடல்படு நஞ்சம் கண்டத்து அடக்கியும் பருவரை சிலையா பாந்தள் நானா திரிபுரம் எரிய ஒருகணை துறந்தும் கற்கொண்டு எரிந்த சாக்கியன் அன்பு தற்கொண்டு இன் அருள் தான் மிக அளித்தும் கூற்றெனத் தோன்றியும் கோளரி போன்றும் தோற்றிய வாரணத்து ஈருரி போர்த்தும் நெற்றிக்கண்ணும் நீழ்புயம் நான்கும் நற்றா நந்தீச்சுவரர்க்கு அருளியும் அறிவினை ஓரா அரக்கன்னார் உடல் நெருநெற இருதர ஒரு விரல் ஊன்றியும் திருவுருவத்தொடு செங்கண் ஏறும் அரியன திண்திரல் அசுரனுக்கு அருளியும் பல்கதிர் உறவோன் பல்கெடப் பாய்ந்து மல்கு பெருங்கி ரிடிக்கு மாவரம் ஈந்தும் தக்கன் வேள்வி தகைக்கடச் சிதைத்து மிக்கவரம் நந்தி மாகாளர்க்கு அருளியும் செந்தை கடவுள் தன் கரந்தலம் செற்றும் பைந்தார் நெடும்படை பார்த்தற்கு அருளியும் கதிர்மதி தனையோர் கார்பயன் கெடுத்தும் நிதிபயில் குபேரர்க்கு நீழ்நகர் ஏந்தும் சலந்தரன் உடலம் தான்மிகத் தடிந்தும் மறைபயில் மார்கண்டேயனுக்கு அருளியும் தாருகற் கொல்ல முன் காளியை படைத்தும் சீர்மலி சிலந்திக்கு இன்னரசளித்தும் கார்மலி உருவக் கருடனை காய்ந்தும் ஆலின் கீழ் இருந்து அறநெறி அருளியும் இன்னவை பிறவும் எங்கள் ஈசன் கோபப் பிரசாதம் கூறும் காலை கடிமலர் இருந்தோன் கார்கடற் கிடந்தோன் புடமுறு சோலை பொன்னகர் காப்போன் உரைப்போர் ஆகிலும் ஒண்கடல் மாநீர் அங்கை கொண்டு இறைக்கும் ஆதர் போன்றுளர் ஒடுங்கா பெருமை உம்பர்கோனை அடங்கா ஐம்புலத்து அறிவில் சிந்தை கிருமி நாவால் கிளத்தும் தரமே அதான்று
ஒருவகை தேவரும் இருவகை திறமும் மூவகை குணமும் நால்வகை வேதமும் ஐவகை பூதமும் அறுவகை இரதமும் எழுவகை ஓசையும் எண்வகை ஞானமும் ஒன்பதின் வகையாம் ஒண்மலர் சிறப்பும் பத்தின் வகையும் ஆகிய பரமனை இன்பனை நினைவோர்க்கு எண்ணிடை அமுதினை செம்பனை மணியினை தேனினை பாலினை தஞ்சமென்று ஒழுகும் தன் அடியார்தம் நெஞ்சம் பிரியா நிமலனை நீடுயர் செந்தளர் பவளச் சேணுரு வரையனை முக்கச் செல்வனை முதல்வனை மூர்த்தியை கள்ளங்கைவிட்டு உள்ளம் அது உருகி கலந்து கசிந்து தன் கழலினை அவையே நினைந்திட ஆங்கே தோன்றும் நிமலனை தேவதேவனை திகழ் சிவலோகனை பாவனாசனை படரொளி உருவனை வேயார் தோழி மெல்லியல் கூரனை தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய சோதியை கல்லும் கடலும் ஆகிய கண்டனை தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையை நீற்றிடை திகழும் நித்தனை முத்தனை வாக்கும் மனமும் இறந்த மறையனை பூக்கமல் சடையனை புண்ணிய நாதனை இணைய தன்மையன் என்று அறிவறியவன் தனை முன்விட்டுத் தாம் மற்று நினைப்போர் மாமுயல் விட்டு காக்கை பின்போம் கலவர் போலவும் விளக்கங்கு இருக்க மின்மினி கவரும் அளப்பெருஞ்சிறப்பில் ஆதர் போலவும் கச்சங்கொண்டு கடுந்தொழில் முடியா கொச்சை தேவரை தேவரென்று எண்ணி பிச்சரை போல ஓர் ஆரிய புத்தக பேய் கொண்டு புலம்புற்று வட்டனை பேசுவர் மானுடம் போன்று பெட்டினை உரைப்போர் பேதையர் நிலத்துன் தலை மீன் தலை எண் பலம் என்றால் அதனை அறுத்து நிருப்போர் ஒருத்தர் இன்மையின் மத்திரமாகுவர் மாநெறி கிடப்ப ஓர் சித்திரம் பேசுவர் தேவராகில் இன்னோர் காய்ந்தனர் இன்னோர்க்கு அருளினர் என்றறிய உலகின் முன்னே உரைப்பதில்லை ஆகிலும் மாடு போல கூடி நின்று அழைத்தும் மாக்கள் போல வேட்கை ஈடுண்டும் இப்படி ஞானம் அப்படி அமைத்தும் இன்ன தன்மையன் என்று இருநிலத்து முன்னே அறியா மூர்க்க மாக்களை இன்னே கொண்டு ஏகா கூற்றம் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு நக்கீரதேவநாயனார் இறைவனார் அருளிய கோபத்தையும் பிரசாதத்தையும் அடுத்து அடுத்தாக வைத்து இந்த பிரபந்தத்தை பாடி அருளுகின்றார். இனி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்த திருப்பாடலிலே நக்கீரதேவநாயனார் இந்த தருணத்தில் அருளிய மற்றைய 2 பிரபந்தங்களை நமக்கு காட்டுகின்றார். பெருந்தேவ பாணி மற்றும் திரு எழுகூற்றிருக்கை என்ற 2 பிரபந்தங்கள் நக்கீரதேவநாயனாரால் அருளப்பட்டதை எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 11ஆம் திருமுறையிலே தொகுத்து அருளியிருக்கின்றார். இந்த 2 பிரபந்தங்கள் பாடிய வரலாற்றை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலிலே விளக்குகின்றார். தேவதேவனை பின் பெருந்தேவ பாணியொடும் தாவில் ஏழிசையை எழுகூற்றிருக்கையும் சாத்தி பூவர் சேவடி சென்னிமேல் பூப்ப வீழ்ந்து எழுந்தான் பாவலோர்களும் தனித்தனி துதித்தனர் பணிந்தார் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற அடுத்த திருப்பாடல். தேவதேவனை தேவர்கள் தேவனாகிய சோமசுந்தர கடவுளை நக்கீரதேவநாயனார் பெருந்தேவ பாணியோடும் கெடுதலில்லாத ஏழிசை அமைந்த திருவெழுகூற்றிருக்கையும் பாடி பணிந்து இவ்விரு பாமாலைகளையும் அர்ச்சித்த மலர்கள் நிறைந்த எம்பெருமானின் சிவந்த திருவடி மேல் சாத்தி தமது சிரத்தில் தோய அத்திருவடி மேல் பரவசப்பட்டு தண்டாகாரமாக பணிந்து விழுந்து எழுகின்றார் நக்கீரதேவநாயனார். அப்படி நக்கீரதேவநாயனார் அருளிய 2 பிரபந்தங்கள் பின்வருமாறு. திருச்சிற்றம்பலம். நக்கீரதேவநாயனார் அருளிய 11ஆம் திருமுறையில் அமைந்த பெருந்தேவ பாணி. திருச்சிற்றம்பலம். சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை பால்வெண் நீற்றனை பரமயோகியை காலனை காய்ந்த கரைமிடற்று அண்ணலை நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை கோலமேனியை கொக்கரை பாடலை வேலுடை கையனை விண்தோய் முடியனை ஞாலத் தீயினை நாத்தனை காய்ந்தனை தேவதேவனை திருமரு மார்பனை காலமாகிய கடிகமிழ் தாரனை வேதகீதனை வெண்தலை ஏந்தியை பாவநாசனை பரமேச்சுவரனை கீதம் பாடியை கிளர்பொறி அரவனை போதனி கொன்றையம் புண்ணிய ஒருவனை ஆதிமூர்த்தியை அமரர்கள் தலைவனை
சாதிவானவர் தம் பெருமான் தனை வேத விச்சையை விடையுடை அண்ணலை ஓதவண்ணனை உலகத்து ஒருவனை நாதனாகிய நன்னெறி பொருளினை மாலை தானெறி மயானத்து ஆடியை வேலை நஞ்சினை மிக அமுது ஆக்கியை வேதவேள்வியை விண்ணவர் தலைவனை ஆதிமூர்த்தியை அருந்தவ முதல்வனை ஆயிர நூற்றுக்கு அறிவறியானை பேயுருவு தந்த பிறையணி சடையனை மாசறு சோதியை மலைமகள் கொழுனனை கூறிய மழுவனை கொலர்கருங்காலனை சீரிய அடியால் செற்று அருள் சிவனை பூதிப்பையனை புண்ணிய மூர்த்தியை பீடுடை ஆற்றை பிராணி தலைவனை நீடிய நிமலனை நிறைமறை பொருளினை ஈசனை இறைவனை ஈரில் பெருமையை நேசனை நினைப்பவர் நெஞ்சத்துள்ளனை தாதணி மலரனை தருமனை பிரமனை காதணி குழையனை களிற்றின் உரியனை சூழ்சடை புனலனை சுந்தர விடங்கனை தார்மலர் கொன்றை தயங்கு மார்பனை வித்தக விதியனை தீதமர் செய்கை திரிபுரம் எரித்தனை பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் செந்நீர் கபாலம் நிறைத்தனை நிறைத்த கபாலச் செந்நீர் நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றினை தேவரும் அசுரரும் திறம்படக் கடைந்த ஆவமுன் நஞ்சம் அமுது ஆக்கினை ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை வீரம் அளித்து விரல் வாழ் கொடுத்தனை திக்கமர் தேவரும் திருந்தாச் செய்கை தக்கன் வேள்வியை தளரச் சாடினை வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனித்தன் நீயே பண்ணியன் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே விண்முதல் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சொலற்கரும் தன்மை தொல்லோய் நீயே கூடல் ஆலவாய் குழகன் ஆவது அறியா அருந்தமிழ் பழித்தனன் அடியேன் ஈண்டிய சிறப்பின் இணையடி கீழ் நின்று வேண்டும் அது இனி வேண்டுவன் விரைந்தேன் மற்றம் பெருமான் வேண்டியது வேண்டாது இகழ்ந்தேன் பிழைத்தேன் அடியேன் விரைந்தென்மேல் சீற்றத்தை தீர்த்தருளும் தேவாதி தேவனே ஆற்றவும் நீ செய்யும் அருள். திருச்சிற்றம்பலம். இனி அடுத்ததாக திருவள்ளுக்கூற்றிருக்கை. எம்பிரான் நக்கீரதேவநாயனார் அருளிய 11ஆம் திருமுறையில் அமைந்திருக்கின்ற திருவள்ளுக்கூற்றிருக்கை. திருச்சிற்றம்பலம். ஓர் உடம்பு ஈருருவாயினை ஒன்று புரிந்து ஒன்றின் ஈரிதழ் கொன்றை சூடினை மூவிலை சூலம் ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இருகோட்டு ஒருமதி எழில் பெற மிளைச்சினை ஒரு கணை இருதோள் செவியுற வாங்கி மூவையில் நாற்றிசை முரணரன் செகுத்தனை ஆற்ற முன்னெறி பயந்தனை செறிய இரண்டும் நீக்கி ஒன்று நினைவார்க்கு உறுதி ஆயினை அந்நெறி ஒன்று மனம் வைத்து இரண்டு நினைவிலோர்க்கு முன்னெறி உலகம் காட்டினை அந்நெறி நான்கு என ஊழி தோற்றினை சொல்லும் ஐந்தலை அறவசைத்து அசைந்தனை நான்முகன் மேல் முகக் கபாலம் ஏந்தினை நூன்முக முப்புரி மார்பில் இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவ நின் ஆதி காணாது இருவர் மூவுலகு உழன்று நாற்றிசை ஊழிதர ஐம்பெரும் குன்றத்து அழலாய் தோன்றினை ஆறு நின் சடையது ஐந்து நின் நிலையது நான்கு நின் வாய்மொழி மூன்று நின் கண்ணே இரண்டு நின் குழையே ஒன்று நின் ஏரே ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருங்களிற்று உரிவை போர்த்தனை நெருங்கி முத்தி நான்மறை ஐம்புலன் அடக்கிய அறுதொழிலாளர்க்கு உறுதி பயந்தனை ஏழில் இன்னரம்பு இசைத்தனை ஆறில் அமுதம் பயந்தனை ஐந்தில் விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆலநீழல் அன்று இருந்து அறநெறி நால்வர் கேட்க நன்கு இனிது உரைத்தனை நன்றியில்லா முன்னீர் சூர்மா கொன்றங்கு இருவரை எறிந்த ஒருவன் தாதை ஒருமிடற்று இருவடிவாயினை தருமம் மூவகை உலகம் உணரா கூறுவை நால்வகை இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை ஐங்கணை அவனொடு காலனை அடர்த்தனை அறுவகை சமயமும் நெறிமையில் வகுத்தனை ஏழின் ஓசை ராவணன் பாட தாழ்வாய் கேட்டவன் தலையளி பொருந்தினை ஆரிய சிந்தையாகி ஐங்கதித் தேரொடு திசைசெல விடுத்தோன்
நற்றோள் நலனே நந்தி பிங்கி ருடி என்று ஏற்ற பூதம் மூன்றுடன் பாட இருக்கண் மொந்தை ஒரு கணம் கொட்ட மட்டுவிரி அலங்கல் மலைமகள் காண நட்டம் ஆடிய நம்ப அதனால் சிறியேன் சொன்ன அறிவில் வாசகம் வரிதனக் கொள்ளாய் ஆகல் வேண்டும் வெறிகமிழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து கீதம் பாடிய அண்ணல் பாதம் சென்னியர் பரவுவன் பணிந்தேன் நின் பாதம் பரமேட்டி பால் நீரு அணிந்து ஆலவாயில் அமர்ந்தாய் தணிந்து என்மேல் மெய் எரிவு தீர பணித்தருளு வேதியனே ஐயுறவு ஒன்று இன்றி அமர்ந்து. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு கீரனை எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அந்த நக்கீரரை கரையேற்றிய தருணத்திலே நக்கீரதேவநாயனார் பாடி அருளியதாக 4 பிரபந்தங்களை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். நக்கீரதேவநாயனார் பொற்றாமரை தீர்த்த தடாகத்தில் அமிழ்ந்தபடியே பாடி அருளியது கைலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி. பின்னர் எம்பெருமான் நக்கீரதேவநாயனாரை கரையேற்றியவுடன் பாடி அருளிய பிரபந்தங்கள் மொத்தம் 4. அவை போற்றி திருக்கலி வெண்பா, பெருந்தேவபாணி, திருவள்ளுக்கூற்றிருக்கை, கோபப்பிரசாதம் ஆக 5 பிரபந்தங்களை இந்த தருணத்தில் நக்கீரதேவநாயனார் பாடியருளியதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டுகின்றார். இது தவிர்த்து இன்னும் 5 பிரபந்தங்கள் நக்கீரதேவநாயனாரால் பாடி அருளப்பட்டவை 11ஆம் திருமுறையிலே எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மற்றைய 5 பிரபந்தங்கள் என்பவை திரு ஈங்கோய்மலை 70, திருவலஞ்சொலி மும்மணிக்கோவை, கார் 8, திருமுருகாற்றுப்படை, திரு கண்ணப்பதேவர் திருமரம் ஆக நக்கீரதேவநாயனார் பாடியருளிய 10 பிரபந்தங்கள் 11ஆம் திருமுறையிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி திருப்பாசுரங்களினால் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை துதித்த நக்கீரருக்கு எம்பெருமான் இனிய கருணை நிரம்பச் செய்து அருளினார். நக்கீரா, நீ முன்பு போல நின்னை நன்கு மதிக்கும் புலவர் அவைக்களத்தின் நடுவிலே எப்பொழுதும் போல வீற்றிருப்பாய் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளிச் செய்தார். வேதம் கூறி அருளிய திருவாக்கை உடைய சோமசுந்தர கடவுள் இவ்வாறு திருவருள் செய்து புலவர் சூட்டாமணியாக வந்த தமது திரு உருவத்தை கரந்தருளி உமாதேவியாரோடு மதுரையம்பதி திருக்கோயிலிலே சென்று யதாஸ்தானத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். நூல்களை கற்ற நக்கீரரும் கபிலர் முதலான புலவர்களும் கல்விக் கழகமாகிய சங்க மண்டபத்திலே அதன் முன்பு தொங்கவிடப்பட்ட அந்த பொற்கிளியை பொன்முடிப்பை அதனை எடுத்து தருமிக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். சண்பக பாண்டியனும் சில வரிசைகளை பரிசுகளை நக்கீரதேவநாயனாருக்கு கொடுத்தருள நக்கீரதேவநாயனார் அந்த பரிசுகளையும் தருமிக்கு கொடுத்தார். குற்றத்தினின்று நீங்கிய கல்வி செல்வம் உடையவரா ஆய்ந்த மண்டபத்திலே நக்கீரதேவநாயனார் எழுந்தருளி இருந்தார். சண்பக பாண்டியன் என்னும் தமிழர் பெருமான் நான்மாடக்கூடலில் எழுந்தருளிய நுதல் கண்ணினை உடைய சோமசுந்தர கடவுளையும் அங்கையர்கண்ணி அம்மையாரையும் தன்னுள் எப்போதும் நிறைந்திருக்கின்ற அவர்களது செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை வந்து வணங்கி சிவமே பொருள் என தேர்ந்த தனது மனத்தில் நிறைந்த பக்திமையினால் பல வகை திருப்பணிகளையும் நடத்தி மகிழ்ச்சி கூர்ந்து இருந்தார் சண்பக பாண்டிய மன்னர். தனது மனத்திலே எழுந்த சந்தேகத்திற்கு விடையாக பாசுரத்தை தந்து அருளியவர், தமது சந்தேகத்தை தீர்த்து வைத்தவர் சோமசுந்தர கடவுளே என்று நினைத்து நினைத்து உருகி பல திருப்பணிகளை செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கின்றார் சண்பக பாண்டியனார் என்று இவ்வாறு கீரனை கரையேற்றிய படலம் நிறைவடைகின்றது. இனி 54வது கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.